கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 56:9. நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். கர்த்தர் என் பட்சம் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன் அப்படின்னு சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிற இந்த வார்த்தை. அன்பானவர்களே, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். இப்போது நிறையா விஷயங்களில் நமக்கு எதிரிகள், விரோதிகள் அப்படின்னு உருவாகிட்டே இருக்கிறாங்க. நாம் கடவுளோட பிள்ளைகளா, நன்மை செய்கிறவர்களா, அடுத்தவர்களுக்கு எந்த விதத்திலும் தீங்கு நினைக்காதவங்களா, நன்மையான காரியத்தை செய்யணும் அப்படின்னு 4 பேர் நம்மளை பார்த்து, இல்லை இவங்க தப்பானவங்க கிடையாது, இவர் சரியானவராக தான் இருப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு சான்று நமக்கு கிடைக்கிற நாட்களில் நமக்கு விரோதமாக நிறையா பேர் எழும்புவாங்க. பிசாசு என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, நமக்கு விரோதமாக அநேகரை எழுப்புவான். நமக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லுவதற்கும், நமக்கு எதிராக எதிர்த்து போராடுறதுக்கும் நிறைய பேர்த்த கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நம்ம காண்பிப்பார். பிசாசு அவர்களை எழும்பச் செய்கிறதை கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு முன்பாக காண்பிப்பார். அப்போல்லாம் நமக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா, நம்ம சோர்ந்து போயிடும். நம்ம எவ்வளவு தான் நன்மை செஞ்சாலும், கடவுளுக்குள்ளே இருந்தாலும், இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறாங்களே, நம்ம என்ன செய்கிறதுன்னு பயந்துருவோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை இதோட போயிருமா, அல்லது நம்ம எடுத்திருக்கிற காரியங்களில் நம்ம ஜெயம் பெற முடியாதா, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய மக்களுக்கு ஏதாவது நேர்ந்துருமா அப்படின்னு சொல்லி நாம் பயந்துருவோம். இப்படி பயப்படுகிற நாளில், இப்படி ஒரு பயம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வர்றப்பவோ, அல்லது நம்ம மிரண்டு போய் இருக்கிற நேரங்களிலும் சரி, நிமிடங்களிலும் சரி, கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட்றோம். ஆண்டவரே, எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வந்துருச்சு, ஏன் இவ்வளோ பிரச்சனை நமக்கு வந்துச்சு? ஒருவேளை கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கலையோ, ஒருவேளை கர்த்தர் நம்மிடத்தில் இல்லையோ, ஒருவேளை கர்த்தர் நம்மை கவனிக்கலையோ, நம்மை உற்று நோக்கவில்லையோ, கர்த்தர் நம்ம பார்க்கலையோ அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயம் ரொம்ப உடைஞ்சு போய் இருக்கும், வேதனையோடு இருக்கும். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் அவரை நோக்கி கூப்பிடுகிற போது, நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற போது இந்த சத்துருக்களும் இந்த பிரச்சனைகளும் தானே நம்மை விட்டு விலகி போகும். நமக்கு விரோதமாக எழும்பினவனெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம எங்கே இருக்கிறானே தெரியாத போயிடுவாங்க. பொய்ச்சாட்சி சொல்ல வந்தவனுக்கு வர முடியாத ஒரு நிலைமை வந்துடும். நம்மை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறவன் தானே அழிந்து போயிட்டு இருப்பான். இதெல்லாம் கர்த்தர் நம்ம கண்களுக்கு முன்பாக காண்பிப்பார். அப்போ என்ன உறுதிப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்பது உறுதி. ஆண்டவர் நம்முடைய வேண்டுதல்களை கேட்டிருக்கிறார் என்பது நிச்சயம். ஆண்டவர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி சாய்த்திருக்கிறார் என்பது நிச்சயம். நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரோட சமூகத்தில் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி அழுதப்பவெல்லாம் நம்முடைய அழுகையின் கண்ணீரை அவர் கணக்கில் வைத்திருக்கிறார் என்பது நிச்சயம். அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட இந்த அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்னென்னா, நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற போது அவர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி சாய்க்கிறவராக இருக்கிறார். தானாக அந்த பிரச்சனைகள்லாம் ஓடிடும். நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், எல்லா நம்முடைய சத்துருக்களும், நம்முடைய விரோதிகளும் நம்ம விட்டு விலகி ஓடிடுவாங்க. நம்மை கண்டு பயந்து போவார்கள். ஏன்னா இவங்கெல்லாம் கர்த்தரோட பிள்ளைங்க, நம்ம எவ்வளவு பொய் சாட்சி சொன்னாலும் ஜெயிக்க முடியாது, நம்ம எவ்வளவு விரோதமாக இவர்களுக்கு முன்பாக போனாலும் இவர்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் அப்படிங்கிற அந்த பயத்தோடு அவங்க தெரித்து ஓடிடுவாங்க. அவர்கள் ஓடுகிற போது தான் நமக்குள்ளே என்ன நிச்சயம் வருகிறது என்றால், கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தையும், நம்முடைய வேண்டுதல்களையும், நம்முடைய எண்ணங்களையும் நிறைவேற்றுவதற்கு
நமக்கு அரணான கோட்டையைப் போல நம்மை சுற்றிலும் பாதுகாப்பாக கர்த்தர் இருக்கிறார் என்பது அங்கே நிச்சயிக்கப்படுகிறது. அன்பானவர்களே, நம்முடைய கர்த்தர் அப்படிப்பட்டவர். அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு மனிதனுடைய குரலையும் அவர் கேட்கிறவர். இன்றைக்கும் கூட நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற போது நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிடமிருந்து, நம்முடைய சத்துருக்களிடமிருந்து நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார் என்பது தான் உண்மை. அன்பானவர்களே, கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். நிச்சயமாகவே நம் சத்துருக்களை நாம் ஜெயிப்போம். அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நாம் நிச்சயமாகவே உணருவோம். அவருக்கு நன்றி சொல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர் என்பது நிச்சயம். எங்களுடைய வேண்டுதல்களையும் எங்களுடைய ஜெபங்களையும் எங்களுடைய கூப்பிடுதலையும் கேட்டு நீர் அதற்கு பதில் தருகிறவராய் இருக்கிறீர். அதற்காக நன்றி. தொடர்ந்து உமது கிருபையும் அன்பும் எங்களை வழிநடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த வார்த்தைகள் எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தட்டும். உம்முடைய திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.